நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மார்கழி மாத பொது பலன்களை பேசுவோம். ரிஷபராசி, இப்போ ரிஷபராசி சுக்கிரனோட ராசி. இப்போ குரு ரிஷபத்தில் இருக்கிறாரு. ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அயன் பண்ணாமல் சட்டையே போட மாட்டாங்க. அந்த மாதிரி சுத்தமாக இருப்பாங்க. எதில் எடுத்தாலும் ஒரு நீட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ரிஷபராசி. இப்போ ரிஷபராசி ரிஷபத்திலேயே குரு பகவான் இருக்கிறாரு. இதனால் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறனால அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இரண்டாம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால தன வரவு நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் ஓங்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுற தன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்க தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம். வீரத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். அவர் இருக்கிறது அங்கே ஒரு நல்ல விதம்தான். ஆனாலும் அவர் நீச்ச நிலையில் இருக்கிறார் அங்கே கடகத்தில். அதனால எடுத்துக்கொண்ட முயற்சிகள் கொஞ்சம் பலன் தர முடியாமல் சூழல்கள்லாம் இருக்கும். 4ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால தாய் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது கொஞ்சம் நல்லது. ஏதாவது சிறு உடல் உபாதைகள் வந்தால் அதை உடனடியாக மருத்துவரை அணுகி அதை சரி செஞ்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி தாய் வழி உறவுகள், தாய் மாமன் அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் விருப்பப்படி அவங்க நடந்துக்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. இந்த காலகட்டத்தில் அதான் இன்னொரு 5 மாதங்கள் கழித்து அது சரியாகும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. குருவோட பார்வையை வாங்கியிருக்காரு. 5ஆம் இடம் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். அதிர்ஷ்டம், நல்ல எண்ணங்கள்லாம் அதான் குறிக்கும். இப்போ குழந்தைகள்னால ஒரு மரியாதை உங்களுக்கு குழந்தைகளால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்கள் தான். இப்போ பெரியவங்களாக இருந்தாங்கன்னா திருமணம் ஆயிடுச்சுனாலும் உங்களை கூடயே வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பார்த்துக்கிற தன்மைகள்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் நல்ல எண்ணங்கள் எப்படி பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான எண்ணங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு செவ்வாய், நீச்ச செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள், தடைகள், ஒரு மனக்குழப்பங்கள் அதெல்லாம் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து நடந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவகத்துக்கு புதன் இருக்கிறாரு. ஒரு 20 நாள் அங்கே தான் இருப்பார். ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும். உங்கள் 7ஆம் பாவத்துக்கு சனியோட பார்வை இருக்குது, குருவோட பார்வை இருக்குது. அதனால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து குரு பார்வையினால் அது விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாக மனக்கசப்புகள் அதுக்கு பிற்பாடு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில், நண்பர்கள் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த அமைப்புகளும் அதே மாதிரி தான். கொஞ்சம் மனஸ்தாபங்களோடு அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பீங்க. 2 பேரும் ஒரு புரிதல் கண்டிப்பாக கிடைச்சி அதுக்கப்புறம் அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் 8ல் மறைகிறாரு. புதனும் ஒரு 10 நாள் அங்கே இருப்பார். 8ஆம் இடம் இப்போ தந்தை மீது கவனமாக இருக்கிறது கொஞ்சம் இப்போ உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்.
தந்தைக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா உடனடியாக மருத்துவரை அணுகி அதை வந்து சரி செஞ்சுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி அரசாங்க மூலியமாக ஏதாவது ஒரு வேலை நடக்கணும், ஏதோ ஒரு லோனு போட்டிருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு கேஸு நடக்குது அப்படின்னா அந்த கேஸை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்லது. ஏன்னா வந்து சூரியன் மறைஞ்சதுன்னா அரசாங்க விரோதம் அப்படிலாம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் அரசாங்கம், தந்தை இது சமாச்சாரங்கள்லாம் வந்து சரியாக வந்து இருக்காது. அதனால் கொஞ்சம் அந்த ஒரு சமாச்சாரங்கள் வேலைகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நன்மையை கொடுக்கும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஒரு 12 நாள் இருப்பார். செவ்வாய் நீச்ச செவ்வாயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, குருவும் பார்த்துட்டு இருக்கு. அதனால தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். உங்களுக்கு உங்கள் கைக்கு மீறி தான தர்மங்கள் உங்களுக்கு போக தான தர்மங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணுறதுக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம், தொழிலை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி பட்டம், பதவி உயர்வு அதெல்லாம் குறிக்கக்கூடியது. அதில் சனி பகவான் இருக்கிறதுனால அந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் தாமதப்படுத்துவார். தொழில் அமைப்புகள்லாம் கொஞ்சம் டல்லாக தான் போகும். அது வந்து இன்னொரு 5 மாதங்கள் கழித்து அது சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் அங்கே ஒரு 18 நாள் இருப்பார். அதனால அந்த டல்லாகிறக்கூடிய தொழில் தன்மைகளை கொஞ்சம் வலுப்படுத்தி கொடுப்பாரு சுக்கிரன். ஏன்னா ஒரு 18 நாள் அங்கே இருப்பார். நல்லா தான் ஓரளவு அந்த சனியோட தாக்கத்தை, அந்த செவ்வாயோட 8ஆம் பார்வையை 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்து கொஞ்சம் ஓரளவு நிவர்த்தி கண்டிப்பாக பண்ணுவார். 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ராகு வந்து சனி செவ்வாய் பார்வையை வாங்காத வரைக்கும் அந்த ராகு நல்ல பலனையே தான் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. அந்த ராகு வந்து சுப பலன்கள் தான் செய்வார். 11ஆம் இடம் தான் மூத்த சகோதரம், அண்ணன் அக்கால் மூலியமாக உங்களுக்கு வந்து உதவிகள் வந்து கண்டிப்பாக நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இளையதாரம், 2வது திருமணத்துக்கு தயாராக இருக்கிறவங்க, அதாவது முதல் திருமணம் வந்து முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்துக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி லாபஸ்தானம்னு சொல்லுவோம் 11ஆம் இடத்தை. லாபங்கள் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு வந்து, அதாவது தொழில் நல்லாவே போகலைனாலும் லாபங்கள் வந்து 100 ரூபா வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக வந்து 80 ரூபாவாவது கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி சூழல் தான் இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு சனியோட 3ஆம் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சரியாக தூக்கமின்மை. ஏன்னா 12ஆம் இடம் தான் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். தூக்கத்தை குறிக்கக்கூடியது, சுகத்தை குறிக்கக்கூடியது, சிற்றின்பஸ்தானம்னு சொல்லுவோம். அதெல்லாம் சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து மட்டுப்படும். இப்போ ஓடிக்கொண்டே தொழில், அதாவது ஓடிக்கொண்டே நகர்ந்து கொண்டே இருக்கிற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்க, வேன் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் இந்த காலகட்டங்கள். அப்புறம் வெளிநாடு போகணும், வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க இளைஞர்கள்லாம் இன்னொரு 5 மாதம் கழித்து சனி பயிற்சிக்கு பிற்பாடு நீங்கள் வந்து போகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க பெரியவங்க, அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இன்னொரு 4 மாதங்கள் கழித்து போய் வரக்கூடிய தன்மைகள் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து எதுவும் பிளான் பண்ணால்
அது வந்து அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இருக்காது. இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம கீழே இருக்கிற நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.